நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நிறைய நேரம் நம்ம கூட யாருமே வராதனால ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்போம்ல. நம்ம நிறைய பேர் யாராவது என் கூட வந்தால் சில காரியங்கள் நடக்கும், நீ என் கூட கொஞ்சம் வாயேன், எனக்கு கொஞ்சம் கைட் பண்ண, நீ கொஞ்சம் எனக்கு சொல்லிக் கூட, எனக்கு இது சில ஆலோசனை கூடன்னு சொல்லி நம்ம நிறைய பேரை கேட்போம், பார்த்துருக்காங்க. ஆனால் கேட்ட அவங்களுக்கு அதில் ஏதாவது பெனிஃபிட் இருந்தா, அதில் அவங்களுக்கு ஏதாவது லாபம் இருந்தா அப்படின்னா மட்டும்தான் அவங்க நம்ம கூட வருவாங்க. அப்படித்தானே? சில பேர் இருக்காங்க, எப்படி தெரியுமா, நான் உன் கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுத்துருவாங்க. சில பேர் ஏமாத்துவாங்க. சில பேர் நம்ம கூட வாரேன்னு சொல்லிட்டு வேற யாரு கூடயாவது போவாங்க, நம்முடைய காரியங்களுக்காக வருவாங்கன்னு நம்ம அவங்களை எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனா இவங்க நம்ம கூட வராம வேறவங்க கூட போயிடுவாங்க. அதே மாதிரி நிறைய நேரத்துல உங்களுக்கு அப்படி நடந்திருக்கா? கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அழகான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. 14வது வசனத்துல, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். யார் உனக்கு முன்னாடி போறா, யார் உன் கூட வர்றான்னு நீ ரொம்ப கவலைப்படுற, அவங்க என் கூட வரல, இவங்க என் கூட வரலன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறல்ல, பயப்படாத, நான் உன் கூட வர்றேன், உனக்கு முன்னாடி நான் போறேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா முன்னாடி வரக்கூடிய எல்லா எதிர்ப்புகளையும் அவரே சரி செய்து விடுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம முன்னாடி போனா நம்ம தான் நிறைய காரியங்களை ஃபேஸ் பண்ணணும். ஆனா கர்த்தர் நமக்கு முன்னாடி போனார்னா நீங்க எதையும் குறித்து கவலைப்பட வேண்டாம். மோசைக்கு பயங்கர பயம், இத்தனை லட்சத்து ஜனங்களை நான் எப்படி நடத்த போறேன், யார் என் கூட வருவா, நீங்க வாக்கு கொடுத்தீங்க, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், தாயின் கர்ப்பத்துல உன்னை உருவாக்குனேன், நான் உன்னை தெரிந்து கொள்ளேன்னு எல்லாம் சொன்னீங்க, ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் கர்த்தர் சொல்றாரு, நீ ஏன் பயப்படுற, உனக்கு முன்னாடி என் சமூகம் போகும். அப்படின்னா நானே முன்னாடி போவேன், என்னுடைய எல்லா சேவகர்களும் எல்லா தேவ தூதர்களும் உனக்கு முன்பாக போவாங்க, அதனால நீ பயப்படாத, உனக்கு முன்னாடி போகிறதுனால நீ போக வேண்டிய வழி எல்லாவற்றையும் நான் சரி செய்வேன்னு கர்த்தர் சொல்றாரு. பயப்படாதீங்க. அன்னைக்கு உங்க கூட யார் வரலன்னா கவலைப்படாதீங்க, கர்த்தர் வராரு, அவர் உங்க கூட வராரு, அவர் உங்களுக்கு முன்னாடி போறாரு. எல்லா கரடு முரடான பாதைகள் எல்லாம் கர்த்தர் செவ்வையாக்குவாரு. கலங்காம, திகைக்காம, கவலைப்படாம, ரொம்ப யோசிக்காம, எனக்கு முன்னாடி கர்த்தர் போறாரு, அவருடைய சமூகம் இருக்குதுன்னு நீங்க எல்லா காரியங்களையும் செய்து பாருங்க. நான் சொல்லுகிறேன், ஒரு காரியம் தடைபடாதபடிக்கு தேவனே உங்களுக்கு முன்னாடி போய் கோணானதை எல்லாம் செவ்வையாக்கி ஒரு நேர் வழியை உண்டாக்குவார். நீங்க ஈஸியா டிராவல் பண்ணலாம், ஈஸியா எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கலாம், ஈஸியான எல்லா காரியங்களையும் மேற்கொள்ளலாம். எல்லாவற்றையும் அடைய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அவர் உங்களுக்கு முன்னாடி போறாரு, அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக இருக்குது. பயப்படாம, கலங்காமல் செல்லுங்கள். கர்த்தர் உங்களை